வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா வ.உ.ச சிதம்பரம் துறைமுகத்தில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. மத்திய அரசு வேலை. முழுமையாக வீடியோ பாருங்கள். எக்காரும் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதேமாதிரி புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குண்டான லிங்க் கீழே இருக்குது, அதில் வந்து சேர்ந்துக்குங்க. அதேமாதிரி 2 சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்குண்டான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதுக்குண்டான இதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபியூச்சரில் பெட்டர் கண்டென்ட் போடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் தெரிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் முன்ன சொன்ன மாதிரியே வ.உ.ச சிதம்பரம் போர்ட்ரஸில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்குங்க. மத்திய அரசு வேலை. காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி விட்டுருக்குங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில். என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு பார்ப்போம். அசிஸ்டன்ட் டாரிஃப் மேனேஜர் கிரேட் 1க்கு பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட்டுக்கு ஆள் தேவைப்படுறாங்க. அதேமாதிரி அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர் கிரேடு 1க்கு வந்து 1 போஸ்ட்டுக்கு ஆள் தேவைப்படுறாங்க. அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கிரேடு 1க்கு வந்து 1 போஸ்ட்டுக்கு தேவைப்படுறாங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து 3 போஸ்ட்டு தேவைப்படுறாங்க. டோட்டலாக வந்து 8 போஸ்ட்டுக்கு உண்டான காலி பணியிடங்கள் இருக்குது. அதேமாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1/1/2019 இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு. அசிஸ்டன்ட் டாரிஃப் மேனேஜர் கிரேட் 1 பார்த்தீங்கன்னா டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, 2 years எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஷிப்பிங் அண்ட் கார்கோவில் இருக்கணுன்றாங்க. ரயில்வே, டிரான்ஸ்போர்ட், இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல் எந்த ஃபீல்ட்லேயே இருந்தாலும். அதேமாதிரி அக்கௌண்ட் ஆஃபீஸர் கிரேட் 1 பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் இன்ஸ்டியூட் அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணுன்றாங்க. இல்லை இந்தியன் காஸ்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணுன்றாங்க. 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், கவர்மெண்ட் அண்டர்டேக்கனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லா இருக்குன்றாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி 1 பார்த்தீங்கன்னா டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷேஷன் ஒர்க்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் வந்து அதேமாதிரி ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றாங்க. ஜென்ரல், கமர்ஷியல், கவர்மெண்ட் அதில் இருக்கணுன்றாங்க. அதேமாதிரி லோயர் டிவிஷன் கிளர்க் பார்த்தீங்கன்னா +2 வந்து பாஸ் ஆகிருக்கணும் மினிமம். அதேமாதிரி டிகிரி இருந்தாலும் ஓகே. மினிமம் வந்து டைப்பிங் ஸ்பீடு வந்து 30 words per minute இங்கிலீஷில் வந்து டைப்பிங் பண்ண தெரிஞ்சுக்கணுன்றாங்க. 2வது டைப்பிங் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் மெயினாக தெரிஞ்சுக்கணுன்றாங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் டைப்பிங்கில் வந்து MS ஆஃபீஸ் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு இல்லை நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தாலும் நல்லதுன்றாங்க. அதேமாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 31/1/2019 ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 15 years to மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணலாம். கிளாஸ் 1க்கு. கிளாஸ் 3க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 to 25 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி அதாவது அப்ளை பண்ணுறவங்களோட வயது வரம்பு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. 1/2/1989 30/1/2001 இருக்கணும். கிளாஸ் 1 முடித்தவங்களுக்கு டேட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அதேமாதிரி கிளாஸ் 3க்கு பார்த்தீங்கன்னா 1/2/1994 31/1/2001 வரையும் இருக்கணும். அந்த டேட்டுக்குள்ளே தான் பண்ண முடியும். அதேமாதிரி SC/STக்கு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. BCக்கு வந்து அதேமாதிரி 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு வந்து 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி SC/STயில் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா 13 வருஷம் கொடுத்துருக்காங்க. BCக்கும் 13 வருஷம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து செக் பண்ணிங்க. அதேமாதிரி சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டாரிஃப் மேனேஜர் பார்த்தீங்கன்னா 20,600 சொல்லியிருக்காங்க. 20,600 46,500 வரையும் சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 1க்கு பார்த்தீங்கன்னா அதே 20,600 46,500 வரையும் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கிரேடு பார்த்தீங்கன்னா 20,600 46,500 வரையும் சொல்லியிருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா 25,200 59,600 வரையும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ நடக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி இதே SC/ST PWD வ.உ.ச போர்ட்டு மேஜர் பார்ட் எம்ப்ளாயிஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் ₹100 ப்ளஸ் இன்டிமேஷன் சார்ஜ் ப்ளஸ் GST போட்டிருக்காங்க. இல்லைனா அதர் கேண்டிடேட் மேஜர் போஸ்ட் எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா ₹500 போட்டிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸு. இன்டிமேஷன் சார்ஜ்னா உங்களுக்கு தகவல் எதாக இருந்தாலும் சொல்கிறதுக்கு உண்டான சார்ஜ் ப்ளஸ் GST போட்டிருக்காங்க. இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு www.voc4.go.in வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உண்டான லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் இது பண்ணிக்கலாம். அதேமாதிரி அப்ளிகேஷன் விட்ட தேதி பார்த்தீங்கன்னா 25/2/2019. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/3/2019 வரையும் இருக்குது. கிட்டத்தட்ட 1 மாதம் வரையும் டைம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பிஃபோராக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து April-May 2019 நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறோம். உங்களோட சப்போர்ட் எப்பவுமே தேவை. அதேமாதிரி புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க்கை கீழே கொடுத்துருக்கோம். அதுக்கும் ஷேர் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அதேமாதிரி 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது ஃபியூச்சரில் பெட்டர் கண்டென்ட் போடலான்னு இருக்கோம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி. I never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotions.